மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 63. ராஜாராமன் தன்னை அறைந்ததும் பெரியதாக திகைத்தான் இன்பரசன். தன்மேல் தவறு இல்லை என்று அவன் புரிய வைக்க முயற்சிக்க, அதற்குள் தன்னுடன் வந்த ஆட்களிடம் கட்டளையிட ஆரம்பித்து விட்டார் ராஜாராமன். டேய், இவனை அடித்து போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போங்கடா. நான் பாப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அங்கே வந்துடுறேன். நம்ம எஸ்ஐ நாகேந்திரன் இருப்பார், நான் அவருக்கு ஃபோன் பண்ணிடுறேன் என்று விட்டு இன்பரசனை பேசவே விடாமல் வேகமாக காரில் ஜீவிதாவை தூக்கி போட்டுக்கொண்டு சென்று விட்டார் ராஜாராமன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஜீவிதாவிற்கு தலையில் அடிபட்டு ரத்தம் கசிந்திருந்ததால் மயக்கத்தில் இருந்தாள். மறுநாள் காலையில்தான் அவள் நினைவிற்கு திரும்பினாள். கண் விழித்து பார்க்கையில் ஜானகி அவள் அருகே அமர்ந்து வருத்தத்தோடு அவள் முகத்தையே பார்த்து கொண்டு இருந்தார். அவள் விழித்ததும் அவர் முகத்தில் சந்தோஷம் தெரிந்தது. ஜீவா, எழுந்துட்டியாடா? இப்போ எப்படி இருக்கு? ரொம்ப வலிக்குதா என்று மெல்லமாக அவள் காயத்தில் வருடினார். சின்னதாக புன்னகைத்தவள், ஐ எம் ஆல்ரைட்மா என்றாள். உனக்கு விழிப்பு வந்தவுடனே டாக்டர் வந்து சொல்ல சொன்னாங்க. இரு, நான் போய் சொல்லிட்டு வரேன். சரிம்மா. மருத்துவர் வந்து பரிசோதித்து விட்டு இனி அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்தார். கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால ட்ரிப்ஸ் மட்டும் ஏறட்டும், இன்னைக்கு சாயந்தரம் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் ஜானகி. ஓகே ஜீவா, டேக் கேர். ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான், 1 வீக்கில் சரியாகிடும். வருங்கால டாக்டர் நீ, பி ஸ்ட்ராங் என்று சிரிப்போடு சொல்லி அவள் கன்னத்தில் தட்டிவிட்டு சென்று விட்டார் மருத்துவர். மருத்துவரின் பரிந்துரைப்படி அவளுக்கு படரசம் கொடுத்தார் ஜானகி. குடித்து முடித்தவள் கொஞ்சம் தெம்பாக உணர்ந்தாள். அப்பா எங்கம்மா? ஃபோன் பண்ணிட்டேன்டா, இப்போ வந்துடுவார். ஆமாம், நான் எப்படி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்? அப்பா தான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார். என்னது, அப்பா காப்பாற்றினாரா? அப்போது அவரையும் அடித்து போட்டுட்டாங்களா என்றாள் திகைப்பாக. யாரடி? ஒரு 4 பேர் என்னை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போக பார்த்தாங்க. அப்போது ஒருத்தர் வந்து என்னை காப்பாற்றினாரு. அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்போ தான் தெரியாமல் என் தலையில் கட்டப்பட்டு காயமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, நான் மயங்கிட்டேன். ஜானகிக்கு ஏதோ ஒருத்த அவசரமாக கேட்டார். உன்னை அடிக்க வந்த அந்த 4 பேர் யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுமா. உன்னை காப்பாற்றினவர்? அவரும் யாருன்னு தெரியாது, ஆனால் ஹரிராம் சூப்பர் மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவர். அவரை அங்கே பார்த்துருக்கேன், அவ்வளவுதான் தெரியும், பேரெல்லாம் தெரியாது. சரி இரு, நான் அப்பா கிட்டே இப்போ பேசிட்டு வந்துடுறேன் என்று விட்டு அவசரமாக அந்த அறையை விட்டு வெளியில் வந்தார். ராஜாராமனை அழைக்க, இதை வந்துகிட்டே இருக்கேன் ஜானகி என்றார். என்னங்க, நீங்கள் ஒரு பையனை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தீங்களே, அவன் யாருன்னு தெரியுமா? ஏன் கேட்குற ஜானகி? ஜீவிதா கூறியதை அவரிடம் தெரிவித்தார். திகைத்தார் ராஜாராமன். சரி நீ வை, நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவசரமாக நாகேந்திரனை அழைத்தார். சார், அந்த பையன் என்ன சொல்கிறான்? அவன் உங்கள் பொண்ணை எதுவும் பண்ணலைன்னு சாதிக்கிறான் சார். யாரோ 4 பேர் உங்கள் பொண்ணை இழுத்துக்கிட்டு போக முயற்சி பண்ணதாகவும் இவன் அவங்கக்கிட்ட இருந்து அவளை காப்பாற்றினாவும் சொல்கிறான். அவன் எங்கே வேலை பார்க்குறான்னு கேட்டிங்களா சார்? ஹரிராம் சூப்பர் மார்க்கெட்டில் சூப்பர்வைசர் ஹெட்டாக இருக்கானாம். இப்பொழுது இன்னும் திகைத்தார் ராஜாராமன். சார், எனக்கு என்னவோ அவன் பொய் சொல்கிற மாதிரி தெரியல. ஜீவிதாவுக்கு நினைவு வந்ததுக்கப்புறம் அவள் சொன்னாதான் தெரியும் என்றார் நாகேந்திரன். இப்போதான் சார் அவளுக்கு விழிப்பு வந்திருக்கு. அப்படியா? அப்பா அவனை அங்கே இழுத்துக்கிட்டு வந்து அடையாளம் காட்ட சொல்கிறேன். சார் சார் பதட்டமாக அழைத்தார் ராஜாராமன். சொல்லுங்கள் சார். அவனை அக்யூஸ்டு மாதிரி கூட்டிகிட்டெல்லாம் வர வேண்டாமே. ஒரு வேளை தப்பாக இருந்தால் என் பொண்ணு என்னை சும்மா விட மாட்டா. அவன் ஃபோட்டோவை மட்டும் எனக்கு அனுப்பிவிடுங்க. அவகிட்ட காட்டி அவன்தான் இவளை காப்பாற்றினானா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஆனால் நீங்கள் கம்ப்ளைண்ட் சொல்லி இங்கே விட்டதுக்கப்புறம் நான் அப்படியே இருந்துட முடியாது. மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணணும். எனக்கு வேறு வழி இல்லை. எங்கள் கான்ஸ்டபிள் ஒருத்தரை அனுப்பி வைக்கிறேன். அவர் வந்து ஜீவிதா கிட்ட விசாரிப்பார். அவரே பையன் ஃபோட்டோவை காட்டி உண்மை என்னன்னு கேட்கட்டும். ஐம் சாரி சார் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தார் நாகேந்திரன். அதற்குள் மருத்துவமனை வந்துவிட மனதிற்குள் கொஞ்சம் பயத்தோடு ஜீவிதாவை காணச் சென்றார் ராஜாராமன். சிறிது நேரத்தில் கான்ஸ்டபிள் வந்து இன்பரசனின் புகைப்படத்தை காட்ட, ஆமாம் சார், இவர்தான் என்னை காப்பாற்றினார் என்றாள் ஜீவிதா. ஜானகி கோபமாக ராஜாராமனை பார்க்க, அவரோ பயத்தில் எச்சில் கூட்டி விழுங்கி கொண்டு நின்றிருந்தார். கான்ஸ்டபிள் நாகேந்திரனை அழைத்து விவரம் தெரிவித்தார். அவர் ராஜாராமனை அழைத்தார். சார், இப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், எஃப்ஐஆர் எதுவும் போடலை. அந்த பையனை அனுப்பி வச்சிடுறேன். எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக இருந்ததுனால தான் லீகலாக எதுவும் ப்ரொசீட் பண்ணாமல் ஜீவிதா முழிக்கட்டும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவனை ஏதாச்சும் அடிச்சிங்களா சார்? கொஞ்சம் குற்ற உணர்வுடனேயே கேட்டார் ராஜாராமன். இல்லை சார்,
அடிக்க எல்லாம் இல்லை, சும்மா உட்கார தான் வச்சிருந்தேன். ஒன்றும் ப்ராப்ளம் வராது. நிம்மதி பெருமூச்சு விட்டார் ராஜாராமன். இன்பரசனை பார்த்தார் நாகேந்திரன். தலையை குனிந்தபடி தன் கைகளை கோர்த்து இரவு முழுவதும் அதே நிலையில் அமர்ந்திருந்தவனை அழைத்தார். அவன் நிமிர்ந்து அவரை பார்த்தான். இங்க வா. அவர் அருகில் சென்றான். அந்த பொண்ணுக்கு நினைவு திரும்பிடுச்சு, நீ தான் அவளை காப்பாத்தினன்னு சொல்லிட்டான், நீ போகலாம். சரி சார் என்றவன் தன்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவனை ஆழ்ந்த பார்வை பார்த்து கொண்டிருந்தார் நாகேந்திரன். இன்பரசன் ஒரு நிமிஷம் நின்று என்ன என்பதை போல் பார்த்தான். அந்த பொண்ணை கடத்த முயற்சி பண்ண 4 பேரை உன்னால் அடையாளம் காட்ட முடியுமா? அந்த பொண்ணுக்கு தான் நினைவு திரும்பிடுச்சில்ல, அவளே அடையாளம் காட்டுவா சார் என்று விட்டு வேகமாக வெளியில் சென்று விட்டான். அவன் முகத்தில் இருந்தது என்ன விதமான உணர்ச்சி என்று அவருக்கு புரியவில்லை. கோபம், வருத்தம், வெறுப்பு இப்படி எதுவும் இல்லை. ஆனால் அவன் பயப்படவும் இல்லை. இரவு அவரிடம் பேசும்போதே அவன் அப்படித்தான் இருந்தான். ஒரு காவலராக ஏனோ அவனுடைய தைரியம் அவன் தவறு செய்தவன் இல்லை என்று உணர்த்த அவனை அடிக்காமல் வைத்திருந்தார் நாகேந்திரன். இப்போதும் அவன் குரலில் இருந்த உறுதி அவருக்கு வியப்பாக இருந்தது. அவசர அவசரமாக வீட்டிற்கு விரைந்தான் இன்பரசன். எப்பொழுதும் 8 மணிக்கெல்லாம் கடையில் இருக்க வேண்டும். இப்பொழுதே 10 மணியை நெருங்கி கொண்டிருக்க வேக வேகமாக தயாராக ஆரம்பித்தான். ஏதேனும் சமைத்து சாப்பிட நேரமாகும் என்று எண்ணியவன் அவசரமாக 2 ரொட்டி துண்டுகளை வாயில் போட்டு அதக்கிக் கொண்டு கடைக்கு கிளம்பினான். அவன் கடையை அடைந்த போது கடையின் பார்க்கிங்கில் அவன் முதலாளி ஹரிபிரசாத்துடைய காரை கண்டான். போச்சு, இவர் வேற இன்னைக்கு வந்திருக்காரு, இன்னைக்கு நம்ம கதி அவ்வளவுதான் என்ற மனதிற்குள் புலம்பிக் கொண்டே கடைக்குள் சென்றான். சார், நீங்க வந்தா முதலாளி வந்து பார்க்க சொன்னாரு என்றான் கணேஷ். பெருமூச்சு ஒன்றை விட்டு விட்டு அவரை காணச் சென்றான். அனுமதி பெற்று அறைக்குள் நுழைந்தான். வாடா என்றார் அவர். அவர் முன் சென்று நின்றான். ஏண்டா லேட்டு? அது ஒன்றுமில்லை, ராத்திரி கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தூங்கிட்டேன். அவன் சொல்லி கொண்டிருக்கும் போதே இருக்கையில் எழுந்தவர் அவன் முடித்ததும் அவன் கன்னத்தில் பலார் என்று அறைந்தார். அவன் திகைக்கவில்லை, ஓரளவு யூகித்து இருந்தான். விஷயம் அவருக்கு தெரிந்திருக்கிறது என்று. பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா என்றார் கோபமாக. அவன் அமைதியாக தலைகுனிந்து நின்று விட்டான். ஒரு ஜெயிலருக்கும் டீச்சருக்கும் பிறந்த பையனாடா நீ? உங்கள் அம்மா சர்வீஸ் பண்ணுறேன்னு சீர்திருத்த பள்ளியில் போய் அங்கே இருக்கிற பசங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து அவங்கள மனுஷங்களாக மாற்ற ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நீ என்னன்னா அக்யூஸ்டாக மாற தயாராகி நிற்கிற இல்லை என்றார் கோபமாக. அவன் பதில் சொல்லவில்லை. இனி உனக்கு இங்கே வேலை இல்லை, முதல்ல கிளம்பு என்றார். அவன் முகத்தில் திகைப்பு இல்லை, அதையும் எதிர்பார்த்து இருந்தான் போலும். அவரை அமைதியாக ஒரு பார்வை பார்த்தான். ஏதோ உங்கள் அப்பா அம்மா கூட பழகின பழகத்துக்கு உன்னை வேலைக்கு வச்சா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம கடையிலேயே எத்தனை பொண்ணுங்க வேலை செய்கிறாங்க, எப்படி நம்பி உன்னை இங்கே வேலைக்கு வைக்கிறது? என்னால் இப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்க முடியாது. கடையோட பேர் கெட்டுச்சுன்னா அவ்வளவுதான். முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு, சம்பள பாக்கி அக்கௌண்ட்டில் போட சொல்லிடுறேன். பதிலுக்கு ஒரு வார்த்தையும் பேசாமல் அங்கிருந்து கிளம்பி வீட்டிற்கு வந்து விட்டான் இன்பரசன். 1 வாரம் கழித்து அன்றைக்கு தான் கல்லூரிக்கு வந்திருந்தாள் ஜீவிதா. அவள் தோழிகள் எல்லோரும் அவளிடம் விசாரித்தபடி இருந்தனர். எல்லோருக்கும் விவரம் கோரினாள் ஜீவிதா. அப்போ அந்த 4 பேர் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையாடி என்றாள் அவள் தோழி கலைவாணி. இல்லை என்பதை போல் தலையசைத்தாள் ஜீவிதா. இதுக்கு முன்னாடி அவங்கள நீ பார்த்ததே இல்லையா? இல்லடி, அதுதான் எனக்கு யாருன்னே தெரியல. அவங்க உன்னை இழுத்துக்கிட்டு போகும்போது ஏதாச்சும் சொன்னாங்களா? அட நீ வேற ஏண்டி, ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து 1000 கேள்வி இந்த மாதிரி கேட்டுட்டாரு, நீயும் ஆரம்பிக்காத, கடுப்பாகுது என்றாள். அதை கேட்டு கலைவாணி சிரித்தாள். அதற்குள் வகுப்பிற்கு பேராசிரியர் வந்துவிட அமைதியாக இருவரும் பாடங்களை கவனிக்க ஆரம்பித்து விட்டனர். கல்லூரி முடிந்ததும் வீட்டிற்கு செல்ல தயாராகிய கலையின் கையை பிடித்து நிறுத்தி கேட்டாள் ஜீவிதா. கலை, என் கூட அந்த சூப்பர் மார்க்கெட் வரைக்கும் வரியா? என்னை காப்பாற்றினவர் இருந்தால் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிடலாம். அங்கே பாரு, கார் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீ லேட்டாக போனால் உங்கள் அப்பா அதுக்குள்ளே கலாட்டா பண்ணிடுவார். நான் அதை பற்றி யோசிக்காமலா இருப்பேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு டிரைவர்கிட்ட சொல்லி வெயிட் பண்ண சொல்லிடுறேன். இந்தா, எதிரில் கொஞ்சம் தூரத்தில் தானே இருக்குது, ஒரு 10 மினிட்ஸ் டீ போய் பார்த்துட்டு வந்துடலாம். அது சரி, உன் கூட வந்தால் என்னோட பஸ்ஸு போயிடும் என்றவளை முறைத்தாள் ஜீவிதா. சரி, என்னோட கார்லேயே உன்னை கூட்டிகிட்டு போய் உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணுறேன், ஓகேவா? தலையை ஒரு சுழற்றி அப்போ ஓகே என்றாள் கலை சிரித்து கொண்டே. அடச்சி, எதுக்குதானா, வந்து தொலை என்று ஜீவிதா அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு சென்றாள்.
சரியாக 1 மணி நேரத்தில் வீட்டில் ராஜாராமனின் எதிரே ஒரு காளியைப் போல் நின்றிருந்த ஜீவிதாவின் முகத்தில் அவ்வளவு கோபம் தகித்து கொண்டு இருந்தது. இனி நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.